ஏண்டா இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு நர்ஸும் தேரல உனக்கு? இல்லடா, இந்த டாக்டர் ஒரு வேஸ்ட் ஆசாமின்னு நினைக்கிறேன். இந்த பார்டர் லெவல்ல இருக்கிற ஃபிகருங்க ஃபெயில் மார்க் வாங்கினது நொந்து நூலாய் போனதெல்லாம் கூட்டு வந்து இங்க வேலைக்கு வச்சிருக்காரு. அதுவும் இங்க ஒரு குண்டு பொம்பளை இருக்கு தெரியுமா? எது இந்த ஆன்டி மாதிரி இருக்குமே? அதேதான். அது சுத்த வேஸ்ட். வாய் ஃபுல்லா புகையில போட்டு வந்து தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு வச்சுக்கேன், உடம்புல இருக்கிற ரொமான்ஸ் எல்லாம் மொத்தமா காலி ஆயிடும். இந்த பார்க்க சுமாரா இருக்குமே அது? அது அது ஃபிகர். ஆனா அதோட வேவ் லெங்த் டோட்டலா வேற மாதிரி இருக்குடா. காலையில ஸ்லோகம் சொல்லுமா, அப்பா சொல்ற பையனுக்கு தான் கழுத்து நீட்டுமா. இதெல்லாம் தேராதுடா. இதெல்லாம் ட்ரை பண்றதுக்கு சும்மாவே இருக்கலாம். செம கால்குலேஷன் பாட்டிடா நீ. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். வா விஜி. இந்த மாதிரி பண்ணீங்க? வேற என்ன பண்றது? வேற என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்படி யாராவது பண்ணுவாங்களா? ஏன் இப்படி பண்ணக்கூடாதா? நான் பதறி போயிட்டேன். என் உயிர் என்கிட்ட இல்ல தெரியுமா? எனக்கும் இதை தவிர வேற வழி தெரியல விஜி. இந்த உயிர் எதுக்காக இருக்கு? உன்னை பாக்குறதுக்காக, உன் கூட பேசுறதுக்காக. அத நீயே வேண்டான்னு சொல்லிட்ட பிறகு அப்புறம் எதுக்காக இந்த உயிர், இந்த லைஃப்? எனக்கு எதுவுமே தேவையில்லை விஜி. நடந்ததை மறந்துருங்க. இனிமே நான் உங்களை தப்பாவே நினைக்க மாட்டேன். உங்களை பெரியதை பத்தி யோசிக்க கூட மாட்டேன். கரெக்ட். என்னடா என்னடா கரெக்ட்? நாங்க ரெண்டு பேரும் இங்க என்ன சினிமாவை காமிச்சுக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லாம இங்க நின்னுட்டு இருக்க. போடா போ. இதாண்டா நேரங்கிறது. இந்த உலகத்திலேயே ரொம்ப சீப்பான ஆள் யாருன்னா என்ன மாதிரி ஆளுங்க தான். 10 செகண்ட் முன்னாடி வரைக்கும் என்னை விட்டா உனக்கு வேற நாதி இல்லைன்னு இருந்தது. இப்போ நான் உனக்கு நியூசன்ஸ் ஆயிட்டேனா? ஓகேடா, இதான் லைஃப். டேய், இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கியே தவிர போக மாட்டேங்கிறேடா. போடா போ. அவர் எதுக்கு திட்டுறீங்க? அவர் இல்லைன்னா இந்நேரம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருந்திருப்போமா? அவர் உங்களுக்கு தகுந்த ஃப்ரெண்ட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கிளம்புறேன்டா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற, அதுக்கான ஏற்பாடுலாம் பண்றேன். வரட்டா? போ. வரங்க. சொல்லுங்க. இப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு விஜி. இன்னைக்கு பூரா என் கூடவே இருப்பேல்ல? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே. பத்தியா, இப்பதான் ஆறுதலா இருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ள விட்டுட்டு போறேங்கறியே. எனக்கும் உங்க கூட இருக்கணும் தாங்க ஆசை. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே. ப்ளீஸ். என்ன விஜி, இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம். நீ போய் தான் ஆகணுமா? சரி சரி, உங்களுக்காக இல்ல எனக்காக நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகல. நீங்க டிஸ்சார்ஜ் ஆற வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட தான் இருக்க போறேன். இன்னைக்கு மட்டுமா? இன்னைக்கு மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவும் உங்க கூட தான். எப்படி, இதே ஹாஸ்பிட்டல்லையா? போசு. வாங்கப்பா. என்ன சமையலுக்கு கறிகா நறுக்கியாவதா? ஆமாப்பா. அதெல்லாம் சரிதான். டாக்டர் கொடுத்த டானிக் எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றியா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிட்றேன்ப்பா. அதெல்லாம் வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், உடம்ப பார்த்துக்கணும். போசு ரெடி ஆகல? அவர் குளிச்சிட்டு இருக்காருப்பா. குளிக்கிறானா இந்த நேரத்துலையா? அது கட்டிச்சு போ. என்ன தானே அது? ஒன்னவன் கட்டிக்கிட்ட பிறகு நீ அவனை திருத்துவேன்னு பார்த்தா இன்னும் சோம்பேறியாவே இருக்கிறான். சின்ன பையெல்லாம் லட்சமா விடியெல்லாம் குளிச்சு விட்டு வியாபாரத்தை கவனிக்க வேணா? இப்படி உச்சி வேலையில குளிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எங்கப்பா, இன்னும் 8-9 மணிக்கு தான் எழுந்துக்கிறாரு. இப்படி இருந்தா சரிப்படாது தானே. நீ தான் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி அவனை திருத்தணும். பார், அவசரமா மெட்ராஸ் கிளம்பணும். இவன் இப்படி லேட் பண்ணாக நாளைக்கு தான் போய் சேருவோம் போல் இருக்கு. வாங்க மாமா, எப்போ வந்தியா? இப்பதான்ப்பா வந்த. நீ என்ன சாவகாசமா குளிச்சிட்டு இருக்க? மழை மழைன்னு கிளம்ப வேணாமா? 12 பஸ் பிடிக்க வேணாமா? 5 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன் மாமா. அம்மாக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியா? அதெல்லாம் ஒண்ணு சட்டு கிளம்புப்பா. போய் ஒன்று தாட்டி விடு. என்னங்க
அன்னைக்கு என்னமோ மாணிக்க வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு தையா தக்கான்னு குதிச்சிங்க. இன்னைக்கு நம்ம மாமனார் வந்து கூப்பிட்டோன்னே புயல் மாதிரி புறப்பட்டுட்டீங்க. என்ன விஷயமா? இந்த பார்த்தனும் எந்தெந்த மேட்டரை எப்படி எப்படி டீல் பண்ணணும்னு ஐயாவுக்கு தெரியும். அடே அப்பா, ரொம்ப கம்பீரந்தா வழியுது. கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு. அது சரி. போலாமா மாமா? வாப்பா. முதலாளி, என்ன மணி வேலையை விட்டு இங்கே வந்து நிற்கிற? வேலையாக தான் வந்தேன். மொத்தமாக 100 கலர் ஆர்டர் வந்திருக்கு. ஏதோ கட்சி மீட்டிங்கா? நான் வெளியூர் போறேனேப்பா, நீங்களே பார்த்துங்க, என்னால் வர முடியாது. இல்லைண்ணே, ஆள் பத்தாது. நான் மட்டும்தான் இருக்கிறேன். எசன்ஸ் வேற இல்லை. வெளியூர் போய் நான் தான் வாங்கின்னு வரணும். நீங்கள் வந்தால் தான் வேலையாகும். நான் மெட்ராஸ் போகிறேனேடா. ஒன்று பண்ணு, ஒன்றால் முடிஞ்சா பாரு, இல்லைன்னா அந்த பாட்டிங்கிட்ட எங்களால் முடியாதுங்க, நீங்கள் வேற இடத்த பார்த்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. ஏன் மணி நில்லுப்பா. போஸ், நீ என்ன பேசிட்டு இருக்கிற? வியாபாரிக்கு வியாபாரம் தான் முக்கியம். ஒவ்வொருத்தான் ஆர்டர் கிடைக்கிறேன் அல்லாடிட்டு இருக்கிறான். நீ வழியே வந்து ஆர்டர் வேணாம்ங்கிற. போப்பா, ஃபேக்டரிக்கு வந்து வேலையை கவனிப்போ. அதுக்கு என்ன மாமா பண்ணுறது? நமக்கு வேலை இருக்குல்ல. அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை கவனி. என்ன மாமா நீங்கள் கிளம்பிட்டு? போஸ், நான் சொல்கிறேன், வியாபாரத்தை கவனி. நான் வரேன் மாமா. சரி சரிம்மா, நான் பஸ் பிடிக்க போகிறேன். அதுக்குள்ள ஒரு வாய் காபி கூட குடிச்சிட்டு போகிறேன். சரிப்பா. பாஸ், ஏன்பா பாஸ்? யாரு? ஓ, முத்தையாவா? வாய்யா, போஸை பார்க்க வந்தியா? அவன் இப்போ தான் ஃபேக்டரிக்கு வரைக்கும் போயிருக்கிறான். என்ன விஷயம்? ஐயா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு கெஞ்சி கூத்தாடி கடன் வாங்கிட்டு போனாப்ல உங்க மருமகன் போஸ். அதுக்கப்புறம் ஆள் கண்ணிலே படுறதில்ல, ஓடி ஒளிவாருங்க. கேட்டா சாக்கு போக்கெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சரியில்லைங்க. ஏதோ முகதாட்சியில பார்த்து இவ்வளவு நாள் சும்மா விட்டுருந்தேன். ஆத்திரப்படாதய்யா, ஏதாவது எதிர்பாராத நெருக்கடி வந்திருக்கு. கொஞ்சம் டிலே பண்ணாலும் கொடுத்துருவாருல்ல. எங்க கொடுத்தாரு? சரியான ஜவ்வு பார்ட்டிங்க உங்க மருமகன். வாய் மட்டும் கிழிது நல்லா, ஆனா சொன்னபடி கொடுக்கறது கிடையாது. ஐயா, இப்படி கோச்சுக்கிறாதய்யா. வியாபாரினா பணமோட சகஜம். இப்போ கூட ஒரு பெரிய ஆர்டர் பிடிக்க தான் ஃபேக்டரி போயிருக்காரு. ஐயா, அன்னைக்கு கூட உங்க பொண்ணுகிட்ட எச்சரிக்கை பண்ண தான் போனேன். உங்க இன்னொரு பொண்ணு என்னன்னு தெரியாம தேவையில்லாம கத்திக்கிட்டு கிடந்தாங்க. ஐயா, சின்ன பொண்ணுங்க புரிஞ்சா பேசுறது விடுங்க. இதை பாருங்க, இப்போ கூட பெரிய ஆர்டர் வந்திருக்கு. பார்ட்டி ஃபேக்டரி வந்திருக்காங்க, போயிருக்கான். அவங்க ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதுல இருந்து நிச்சயம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். முழுசா நிலம் பாதியாக கிடைக்கும். நேரம் ஃபேக்டரி போய் வாங்கி. எனக்கு என்னமோ கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இல்லைங்க. நான் அங்கதான் போறேன். பணத்தை கேட்டு கேட்டு அலைஞ்சு என்ன மொட்டை அடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்க. நல்ல குடும்பம். கடன் வாங்கினது நானா அவனா தெரியல. கேட்டா ரோச்சா மட்டும் நல்லா பொத்துக்கிட்டு வருது. வந்து வாய்க்கிறாங்க பாரு நமக்குன்னு. சே, காஃபி கொண்டு வந்துட்டியா? கொண்ட. நல்ல வாசனையா இருக்குது. பொழுது விடிஞ்சு பொழுது சஞ்சா இதே தொல்லை. எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்காருப்பா. வெளியில தலை காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. ஏய், இதுக்கெல்லாம் கண் கலக்கிறது. வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம். உனக்கு தெரியாது, 4 இடத்துல பழகினாதான் தெரியும். கவலைப்படாது, இதுக்கெல்லாம் போய். இதை பாரு, இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில அனாவசியமா இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? இதா இது பொடி, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, வரட்டா? வணக்கண்ணே. சோடாவா அது? ஆமா, என்ன பொழப்படாது? ஆர்டர் ரொம்ப வலிதுன்னு நம்மளே போய் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே வந்து பார்த்தா இத்து போன மிஷினு, மங்கி போன சோடா பாட்டிலு, காத்து போன சோடா, பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. வாயு குப்பிளிக்க தான் லாய்க்கு. ஏண்டா என்னாலேயே குடிக்க முடியலையே, இதை வாங்கி எப்படா குடிக்கிறாங்க? அண்ணே, நீங்கள் குடித்தது பழைய சோடா. அதோ அந்த மூலையில் இருக்கு பாருங்க, புது சோடா. அதை எடுத்து குடிச்சு பாருங்க, சும்மா ஸ்பிரிட் மாதிரி ஜிவ்வுன்னு ஏறும். அடேங்கப்பா, ஏன் கம்பெனி சோடாவை பற்றி என்கிட்டே சொல்கிறேன். இந்த பேச்சு புலமைய வர்றவன்ட்ட காட்டு, கூட 4 சோடா வச்சு விற்கும். ஆமாம், ரிட்டன் ஆன மாதிரி ஒன்றாவே இருப்பாங்க. ஒருத்தனை காணும், அவன் வரலையா? அவன் இன்னைக்கு வரலண்ணே. ஓ, லீவா? நம்ம கம்பெனி கேட்டுக்கு லீவ் ஒன்று தான்டா குறைச்ச. நீங்களே என்ன லீவுங்கிறீங்க. அவன் ஏன் வரல தெரியுமா? சம்பளம் தராத கம்பெனிக்கு தர்மத்துக்கு எதுக்கு வேலை செய்யணும்னு வீட்லேயே படுத்து கிடக்குறான். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்தவொடனே 3 மாதம் சம்பளத்தை ஞாபகமாக கேட்க சொன்னான். எல்லா பேரும் விவரமாக தாண்டா இருக்கிய. அண்ணே வாங்கண்ணே, இங்கேயே வந்துட்டீங்களா? ஏய், அண்ணனுக்கு 2 ஸ்பெஷல் பண்ணி சொல்ல எடுத்துடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாயா. இன்னைக்கு நீ கரெக்டா பதில் சொல்லி ஆகணும், இல்லாட்டி நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறதா இல்ல. என்னண்ணே இன்னைக்கு சூடா இருக்கிய? இல்ல, குளுகுளுன்னு இருக்கேன். யோ, நீதான் மனுஷனாயா? வாங்கும் போது கால அன்னைக்கு வாங்குறீங்க, அதுக்கப்புறம் தெனாட்டாயிரீங்க.
வயித்துக்கு சோறு தானே திங்கிற? அண்ணே என்ன இப்படி படப்படன்னு வார்த்தையை விடுறிய? நான் என்ன உங்க காசை இல்லைன்னு நான் சொன்னேன். ஓ அத வேற சொல்லுவியா? எங்க சொல்லிதான் பாரு. அண்ணே நான் எப்பவும் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சதில்ல. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன். கையில சுத்தமா ஓட்டமே இல்லைண்ணே. வியாபாரம் ரொம்ப டல்லு. பணம் லேட் ஆகுதுங்கிறது தப்பு தான். ஆனா உங்க பணத்தை வட்டி போட்டு திருப்பி தந்துறேனே. யோ கடன் வாங்க நம்ம கஷ்டத்தை கேட்கறது என் வேலை இல்லையா? உன் கஷ்டத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டி சொல்லு. என்கிட்ட காசை பத்தி மட்டும் பேசு. அண்ணே ஒரு 4 நாள் பொறுத்துங்கண்ணே. யோ உன் மாமனாரை நான் பார்த்துட்டு தான் வரேன். உனக்கு ஏதாவது ஆர்டர் வந்திருக்குனாங்க அந்த காசுல என் வட்டி காசு கொடு. இல்லாட்டி நான் இங்க இருந்து போறதா இல்ல. அண்ணே அப்படியெல்லாம் ஒரு ஆர்டர் வரலண்ணே. எது ஆர்டர் வரலையா? இப்படிலாம் போய் சொல்லி ஃப்ராட் பித்தலாட்டம் பண்றியா? ஒழுங்கு மரியாதையா பணத்தை எடுத்து வை. யோ என்னையா விட்டா மேல மேல பேசிட்டே போற? அதான் சொல்றேன்ல பணம் வரட்டும் தரேன்னு. அதுக்கெல்லாம் நம்ம ஃப்ராடுக்காரன்னு பேசிட்டு இருக்க. யோ நான் ஃப்ராடு பண்ணியிருந்தா உன்னோட பெரிய ஆளா வந்திருப்பேன்யா. மரியாதையா பேசு. உனக்குலாம் எதுக்கு மரியாதை? வாங்கின காசு கொடுக்க வக்கீல உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? யோ ஒழுங்கா பேசு. ஏன் இடத்துல வந்து நின்னுட்டு என்ன மரியாதை பேசுறியா? ஏய் இம்புட்டு ரோஷக்காரன் பணத்தை திருப்பி கட்டுறா. கையில பணம் இல்லைன்னா பொண்டாட்டி விட்டாது கட்டுறா. டேய் என்ன வார்த்தை சொல்ல பசங்க டேய் உயிரோட விட மாட்டேன்டா. பணம் போஸ் நீ உயிரோட போக மாட்டடா. நான் சொல்றது கேளு. என்ன இதுக்கு மேல கை மேல என்ன ரெண்டா டேய் என்ன வா என்ன உயிரடா. ஏய் மரியாதை கட்டு போடு. இதுக்கு மேல கை வை. கமார் போஸ் உன்னை உயிரோட விட மாட்டேன். யார் மேல கை வைக்கிற ராஸ்கல்? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய் உன்னை விட மாட்டேன். டேய் உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா. ஏய் இங்க ஓடுறா டேய். ஏய் என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? டேய் அவன் பேசுற பேச்சு உயிரோட விட்டு கூடாது. அவன் இங்கே கொண்டு இருக்கணும். சை டேய் இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. குப்சாமி விளக்கம்பத்து பின்னால வாட்டமா ஒரு நல்ல வருது வாங்கி போட. வேணாங்க. இப்படி சொல்லிட்டு நான் எப்படியா பிழைக்கிறது? அது சரி உங்க பொழப்பு நடக்கணுங்கிறதுக்காக வம்படியா நிலத்துல கொண்ட காசை கொட்ட முடியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல கூட நிக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. ஏன் பெரியவரே உன் மருமகனுக்காக பெருசா வக்காலத்து வாங்கின அவன் பண்ண காரியத்தை பாத்தியா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? வாங்கின படத்தை திருப்பி கேட்டா கை நீட்டி அடிக்கிறான். அவன் என்ன பெரிய சண்டிரா? உடல உருடுவான் சொல்லி வைங்க. தப்பு தாய் அவனுக்கா நான் மன்னிப்பு கேட்கறேன். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? திமிர் பிடிச்சவனா இருக்க உங்க மருமக அவன் தான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மாவனே அவன் 2 கையும் வெட்டி நாய்க்கு போறானா இல்லையா பாருங்க. இல்லாட்டி 2 காதையும் வெட்டிக்கிறேன். அப்படி எல்லாம் ஆத்திரப்படாதீங்க. நம்ம எல்லாம் ஒரு ஊர் ஜனம். ஒருத்தர் பாத்துக்கணும். கை நீட்டுறான் ஐயா. தப்பு தாயா நான் அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். வாயா ஃபேக்டரிக்கு வண்டி எடியா. என்ன போச்சு? என்னடா அது? மூளை மலைக்கு போச்சா? உன் முட்டாள் தன்னை கலவல்ல? பாவம் கடை கொடுத்தவர் கேட்கத்தான் செய்வாரு. அதுக்கு எப்படியா சண்டை போடுறது? ஏங்க சண்டைனா வாய் சண்டை இல்லைங்க. கை நீட்டிட்டாங்க பாருங்க எப்படி அடிச்சிருக்கான். பாரா தப்புடா நீ பண்ணது. நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டா. என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. பாரா போஸ் கோவமா போனவரை சமாதானம் பண்ணி நான் கூட்டு வந்துருக்கேன். என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வேணும். கை நீட்டு மன்னிப்பு கேட்டு. ஆமா நீங்க பேசாம இருங்க. அவன் பேசின பேச்சுக்கு அவன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருக்கணும். அவன் அடிச்சதோட விட்டானே. பாத்தீங்களா அவன் திமிர பாத்தீங்களா? ஏ போஸ் என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கிற? பெரிய சண்டியரா நீ? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? மாமா அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? உன்னால பணத்தை திருப்பி தர வக்கீல்னா உன் பொண்டாட்டி விட்டா திருப்பி தரான்னு கேட்டான். இவன் தலையை எடுக்க வேணா? ஏன் தலை எடுத்துருவியா? சொல்லுவடா சொல்லுவ. கடன் கொடுக்க வக்கீல்னா உனக்குலாம் எதிரா பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி கொண்டு போய் ஏலத்துல விடுற. நீ போய் ஓ பொண்டாட்டி ஏலத்துல விடுற. நான் ஏன்டா என் பொண்டாட்டி ஏலத்துல விடணும்? நானே கடன் வாங்கினேன். உனக்கு திருப்பி சொல்றேன் பணத்தை கொடுக்க வக்கீல்னா உன் பொண்டாட்டி எங்க ஓட்டி விடுற. இதுக்கு மேல பேசுன உன் கொடல உருகிட்டு ஜெயிலுக்கு போயிருவேண்டா. டேய் இன்னும் எண்ணி 5 நாள் அவன் பணத்தை திருப்பி தரேன்டா. பொறுக்கிக்கிட்டு நாய் மாதிரி வெளியில போ. இப்ப மரியாதை இடத்த காலி பண்ணு. இல்ல உன் உயிருக்கு நான் கேரண்டி இல்ல. வெளியே போடா. போறேன்டா போறேன். பணத்தை வாங்கிட்டு என்னையும் அடிச்சிட்டல. இதை நான் மறக்க மாட்டேன். எண்ணி 5 நாள்ல என் பணம் வரல ஒன்னு என்ன பண்றேன் பாரு. ஏய் என்னடா பண்ணுவ? ஏய் மொட்டை கலங்கி போயிரு ராஸ்கல். போடா வெளியே. என்ன பேச்சு பேசுறான் பாரு.
அப்பா மெட்ராஸ் போறேன்னு கிளம்பி போனீங்க, இப்போ இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. அப்பா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையாப்பா? என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதை பாரு நீலா, உன் மேல போட்டுக்கிற நகை, விஜய் பவானி போட்டுக்கிற நகை, இதெல்லாம் வித்தா எவ்வளவு பணம் தரும்? அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு தான் விக்கிறதும் அடமான விக்கிறதும் சுத்தமா பிடிக்காத விஷயம் ஆச்சே. ஏன்பா இன்னைக்கு மட்டும் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு நிலைமை அப்படி ஆகி போச்சு. அப்பா உணர்ச்சி வசப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. எல்லாம் அந்த போசு பையன் பண்ற வேலை. ஒரு தராதரம் இல்லாம கண்டவங்க கிட்ட கை நீட்டு கடனை வாங்கி எல்லா பையனும் குடும்பம் மாறத்து பாக்குறான். இன்னைக்கு நான் தன வீட்டுக்கு போயிடு, அங்க போஸ் ஒரு கடங்கார பையன் முன்னாலேயே வந்து போஸ் நாக்குல நரம்புல வந்துட்டான். நான் தான் அவனை சோடா ஃபேக்டரிக்கு போய்யா அங்கதான் பணம் கிடைக்கும் சொல்லி அனுப்பிச்சேன். அங்க இவங்க 2 பேருக்கு என்ன வாக்குவாதம் வந்துச்சோ எனக்கு தெரியாது. கைகளை வந்துச்சு. அந்த கடங்கார பையன் போஸ் கிட்ட சொல்றான், வாங்கின கட்டில திருப்பி கொடுக்க வாக்குல பொண்டாடி இருக்கு அப்படி கண்ணா பின்னாடி எல்லாம் சொல்லிவிட்டா. இவங்க 2 பேரும் கடையில் நம்ம தனம் மானம் போயிருச்சு. நான் சமாதானப்படுத்த போனா 2 பேரும் சேர்த்து மகளை ஏழை விட்டாங்க. அப்பா வருத்தப்படாதீங்கப்பா. வருத்தப்படாம எப்படி மறுக்கிறது? ஏதாவது பண்ணி போஸோட பிரச்சனை தீர்க்கணும்னு தோணுது. ஆனா என்ன பண்றது தெரியும். அதனாலதான் உங்க நகையில வித்தா எவ்வளவு தெரியும்னு கேட்டேன். அப்பா எங்க 3 பேர் நகையை வித்தா கூட போஸ் மாமா கடனை அடைக்க முடியுமான்னு தெரியலப்பா. இல்ல, போன ஜென்மத்தில் நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிருக்கிறேன். அதனாலதான் என் கண் முன்னாலேயே குழந்தைகளை இவ்வளவு கஷ்டப்படுறத நான் பாக்குறேன். தலை விதிமா. அதனாலதான் பகவான் என் குழந்தைகளை இப்படி சோதிக்கிறான். அப்பா நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அது உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. போஸ் மாமா என்ன சின்ன பிள்ளையா? எல்லாம் அவர் பாத்துப்பாரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. அவனை எந்த கணக்குல சேர்க்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறான். இந்த கணக்கார வேற அவனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு தெரியுறான். ஐயோ அப்பா, இப்படி எல்லாத்தையும் போட்டு மனசுல குழப்பிட்டு இருந்தா வேற வேணையே வேண்டாம். மறுபடியும் நீங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான். ப்ளீஸ் பா கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அப்பா தனோக்க வராங்க. என்னப்பா மெட்ராஸ்க்கு இன்னும் போல?